ஹை கைஸ், உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா செடிகள் நல்லா பூத்து குலுக்கணுங்களா? நான் சொல்கிற அந்த 3 டிப்ஸை மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். கொத்து கொத்தாக பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா பூத்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும். 12க்கு 12, 15க்கு 15. அதாவது நீ நியர்பை நர்சரியில் போய் கேட்டிங்கன்னா இது சொல்லுவாங்க உங்களுக்கு. 12க்கு 12ன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக கொடுப்பாங்க. ஆவரேஜ் சைஸே அதுதான் ரோஜா செடிகளுக்கு. அப்போ தான் நல்லா பூத்து குலுங்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற பாட்டிங் மிக்சிங், ரோஜா செடிகளுக்கான பாட்டிங் மிக்சிங் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, செம்மண், ஆட்டுச்சாண தொழு உரம், மாட்டுச்சாண தொழு உரம், மண்புழு உரம், கோகோபிட், இது 4த்தையுமே ஆட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா செடி வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூத்து குலுங்கும். 3வது ஸ்டெப் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரூனிங் பண்ணணும். ப்ரூனிங்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது புது பிரான்ச்சஸ் வரும். அப்போ தான் புது புது தளிர் வரும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூக்களும் நல்லா பூத்து குலுங்கும். ரோஜா செடி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வெயிலில் தான் இருக்கணும். நிழலில் வச்சிங்கன்னா செடி வராது உங்களுக்கு. அப்படியே இலை பழுத்து கீழே விழுந்துகிட்டே இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 அடி உயரத்தில் இருக்குது ரோஜா செடி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி இங்கே விட்டுருக்கோம். 2 அடி உயரத்தில் இருக்கும்போது 1/2 அடி கட் பண்ணி விட்டுருக்கோம். ரொம்ப பெருசாக வளர விடாதீங்க. ப்ரூனிங் பண்ணி ஷேப்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் புதுசாக தளிர் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும்.